ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான கீரை கடையல் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு சுடு சாதத்தில் இந்த கீரை கடையல் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம கிராமங்களில் இந்த மாதிரியான கீரை நிறைய சேல் பண்ணுவாங்க. அதுவும் மழை காலத்தில் நிறையா கீரைகள் இந்த மாதிரி வளரும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது பண்ணைக்கீரை அண்டு தொய்யக்கீரை, அது கூட குமுட்டுக்கீரைன்னு சொல்லிட்டு 3 விதமான கீரையை எடுத்திருக்கேன். இந்த குமுட்டுக்கீரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ பூத்திருக்கும் ஆரஞ்சு கலரில். இதுதான் அந்த குமுட்டுக்கீரைங்கிறது. ஸோ இந்த 3 கீரையுமே நம்ம போட்டுட்டு கீரை கடையில் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த கடையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுட்டு பச்சை மிளகாய் தேவையான காரத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கீரையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீரை எல்லாமே இந்த வாட்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக ஒரே ஒரு பூண்டு பல்லு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு பல்லு பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை கடையிலுக்குள்ளே நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட் 2-3 அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த கீரை எல்லாமே நிறையா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் பாயில் ஆச்சு அப்படின்னா ரொம்ப குறைவாகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ணுவோம். திருப்பி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சமாக நம்ம கலக்கி விட்டுடலாம். நம்ம கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நசுங்கி வரணும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நம்மளுடைய இந்த கீரை எல்லாமே நல்லாவே பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சமாக நம்ம வாட்டரை ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த கீரை கடையில் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வேறு எந்த விதமான எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. வெறும் பச்சை மிளகாய் அண்ட் பூண்டு மட்டும்தான். ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு 4 சின்ன வெங்காயம் கூட போட்டுட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடும். இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.